வணக்கம் ஐபான். என்னது யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருங்க, அந்த எனக்கு ஆதரவு தாங்க. என்னுடைய வீடியோக்கள் வந்து டிக்டாக் வலைத்தளத்தில் பதிவேற்றுறது வந்து ஒரு நாள் கழித்து யூடியூப்பில் வந்து ஒரு நாள் கழித்து பதிவேற்றுறதால சில பேர் நினைக்கலாம் இவர் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறாருன்னு சொல்லி. இல்லை, இதில் யூடியூப்பில் போடுற வீடியோக்கள் அடுத்த நாள் தான் டிக்டாக் வலைத்தளத்தில் வருது. ஆகவே எனது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க, நன்றி. இன்னொரு விஷயம், அடுத்தது விஜித்தா கேரத் இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சருடைய ஆங்கில பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இப்போ இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர்கள், கடந்த கால வெளிநாட்டு அமைச்சர்களை பார்க்கல, ஏசிஎஸ் கமிட்டு, லக்ஷ்மன் கதிராமர், ஜிஎல்பி ரீஸ், போகல் ஆகாம, யார் அலிசா பிரீம், மங்கள சமரவீர போன்ற அண்மை காலங்களுக்கு தெரிஞ்ச காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆங்கில புலமைசார் சட்டத்தரணிகள் என்று சொல்லலாம், சட்டத்தரணிகள், ஆங்கில புலமைசார் சட்டத்தரணிகளும் சிலர் வந்து லக்ஷ்மன் கதிராமர் போன்றவர்கள் வந்து சர்வதேச அரசியலை நன்கு புரிந்தவர்களும், ஏசிஎஸ் கமிட் லக்ஷ்மன் கதிராமர் போன்றவர்கள் சர்வதேச அரசியலை புரிந்து மங்கள சமரவீர கூட அந்த கேட்டகரிக்குள்ள வரலாம் செயல்பட்டவர்கள். அடிப்படையில் அவர்கள் குழந்தை பராயத்திலிருந்து ஆங்கிலத்தை தங்களுடைய மொழி, பிரதான மொழியாக கல்வி கற்றவர்கள். அவர்களுக்கு இந்த ஆங்கிலம் வந்து நுனி நாக்கில் பிறல்றதை வந்து யாருக்கும் மறக்க முடியாது. அவ்வாறானவர்கள் தான் ஒரு வெளிநாட்டு ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபடணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் விஜித்த கேரத்தை நியமித்ததன் நோக்கம் என்ன என்று பார்த்தா, அவைண்ட கட்சியில் வெளிநாட்டு உறவுகளை கையாளுறதுக்கு இதை விட ஒரு பொருத்தமானவர் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்று சொன்னால், ஹரணி அமரசூரிய வந்து ஜேவிபி உறுப்பினர் இல்லை, அவர் வந்து என்பிபி ஒரு கூட்டிணைவு. அவரை விடுத்து மற்றவர்கள் வந்து விஜித்த கேரத்துக்கு இணையான ஒரு நம்பிக்கையானவர்கள் அல்லது பலம் வாய்ந்தவர்கள், ஏவிபியின் உயர் குழாமில் உள்ளவர்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விஜித்த கேரத்தை இந்த என்பிபி அதாவது ஜேவிபியில் இருக்கிறவர்கள் வந்து சாதாரண கிராமப்புற பின்னணிகள் கொண்ட வறிய குடும்பங்களிலிருந்து வந்த இளைஞர்கள் அரசியல் செய்து இன்றைக்கு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் படித்த பாடசாலை பின்னணிகளை பார்த்தாலும் அது கிராமப்புற மாவட்டங்களில் பின்தங்கிய பாடசாலைகளாகவும் இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய ஆங்கில புலமை வந்து, இவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இல்லை, விஜித்த கேரத்துக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும். ஆனால் பேச்சாற்றல், அதாவது ஆங்கிலத்தை ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, அந்த இங்கிலீஷ் வந்து விஜித்த கேரத்துக்கு கொஞ்சம் பத்தாது. அதான் பிரச்சனை. ஆனால் விஜித்த கேரத்துக்கு ஆங்கிலம் தெரியாமல் இல்லை, அவர் நல்ல ஆங்கிலம் தெரிஞ்சவர் தான். ஆனால் அது அடிப்படை, ஒரு சிறுபிராயத்திலேருந்து ஆங்கிலம் பேசாதத்திலையும் அந்த ஆங்கில மொழி மூலம் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சம்பாஷணைகளை உரையாடல்களை வச்சிருக்காதலையும், அவர்கள் சிங்களத்திலேயே பேசி தங்களுடைய கட்சி அரசியலை செய்து கொண்டு வந்ததாலேயும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கே தவிர, மாறாக விஜித்த கேரத்துக்கு ஆங்கிலம் தெரியாமல் இல்லை, அவருக்கு ஆங்கிலம் தெரியும். ஆனாலும் சர்வதேச போரம் ஒன்றில் போய், ஒரு மீடியாவில் போய், ஒரு சர்வதேசம் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் போய் ஒரு கேள்வி கேட்கல அல்லது மேடைகளை பேசிக்கல, ஒரு ஆங்கில புலமை, அதாவது வந்து தெளிவான ஒரு ஆங்கில உச்சரிப்பு இருக்க வேண்டும் என்ற தேவையில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது கட்டாயம் இருக்க வேணும். ஆனாலும் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கட்சிக்குள்ள தமிழர்கள், முஸ்லீம்கள், ஒரு அதிதிறமை வாய்ந்தவர்கள் யாரும் உள்நுழையலை. காரணம் வந்து கடந்த கால அரசியல் சூழல்களால் எங்களுடைய ஆக்கள் பின்னால் நின்றதுக்கான ஒரு காரணம். அடுத்தது சிங்கள மக்களையும் உயர் குலாத்தினர் வந்து இந்த கட்சிக்குள்ளே போகலை. காரணம் வந்து அவர்கள் எல்லாரும் வந்து உயர் மனோபாவத்திலையும் பொருளாதார அடிப்படையில் லாப நோக்கோடு அரசியல் செய்தபடி அவர்கள் இதுக்கு இந்த கட்சிக்குள்ளே போகலை. இது கட்சி வந்து லாப நோக்கோடு செய்யப்படுற கட்சி, அரசியல் செய்கிற கட்சி இல்லை. ஆகவே தான் அவர்களிடம் வெளியில் நின்றுருக்காங்க. எங்களோட தமிழர்களும் அதே மாதிரி தான் முஸ்லீம்களும், அவர்கள் லாப நோக்கோடு கூடிய அரசியலை தான் எங்களோட தமிழர்கள் அரசியலும் செய்தார்கள், முஸ்லீம்களும் செய்தார்கள். இதான் உண்மை. கடந்த மற்ற கட்சிகளில் வந்து அவருடைய அரசியல் வந்து எல்லாமே லாப நோக்கு அரசியல் தான். அவை இந்த கட்சி வந்து லாப நோக்கு கொண்ட அரசியல் கட்சி இல்லாத பட்சத்தில் ஏழை எளிய வறிய குடும்பங்களிலிருந்து வந்த இளைஞர்கள் தான் இன்று இந்த அரச கட்டில் ஏறிக்கிறாங்க.
அதனால் அவர்களுக்கு வந்து ஆங்கில புலமையை நுனிநாக்கில் பேச முடியாது இருக்கிற பிரச்சனை வந்து வெளிப்படையான உண்மை. அதால் அவை வந்து வெளியிலேருந்து இறக்குமதி செய்து ஒரு வெளிநாட்டு அமைச்சரை நியமிக்கிறதுக்கு அவை தயாராக இல்லை. விஜித்த கேரத்தை ஒரு இதில் இறக்கி அவரை வந்து ஒரு புடம் போட்டு எடுக்க வேண்டுமென்ற தேவை தான் ஜேவிபிக்கு இருக்கிறதே தவிர இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் விஜித்த கேரை தன்னை இன்னும் மெருகேற்றி கொள்ளணுமென்றதான் ஒரு தாழ்மையான கருத்து. விஜித்த கேரத்தை பொறுத்த வரைக்கும் ஏவிபி கட்சியில் வந்து அவர் அந்த ஏவிபின்னு ஆயுத கால நடவடிக்கைகளில் காலத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இல்லை. அவர் பின்னால் பல்கலைக்கழகத்திலிருந்து நேரடியாக அரசியல் வேலைக்கு இறங்கின ஒரு ஆள் தான். ஆகவே அவருக்கும் இந்த ஆயுத பிரிவுகளுக்குமான சம்பந்தமும் அவர்கிட்ட இல்லை. நான் அவருக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தபடியாக அவருடைய அம்மா ஒரு ஆங்கில ஆசிரியராகவும் அப்பா ஆரம்ப காலத்தில் ஒரு ஆங்கில ஆசிரியராகவும் பின்னர் ஒரு கிராம சேவராகவும் இருந்ததாலும் அவருக்கு ஒரு ஆங்கில அறிவு இருந்திருக்கு. அடிப்படையில் அவர் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கு இப்படியான இடங்களில் போய் ஆங்கிலத்தை பேசுகிறதுக்குரிய அந்த உரையாடல் சரளமாக உரையாடக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இல்லை. அதான் பிரச்சனை. மற்றபடி அவருக்கு ஆங்கிலம் தெரியாமல் இல்லை. மற்றது இந்த ஆங்கிலம் தெரியாது என்று சொல்லி விஜித்த கேரத்தை விமர்சிக்கிற இந்த ஊடகங்களில், சோஷியல் மீடியாக்களில், மெயின் ஸ்கிரீன் மீடியாக்களில், பத்திரிகைகளில் கார்ட்டூன் வரைஞ்சி விமர்சிக்கிற ஆட்களை பார்த்தாலும் அநேகமான பேருக்கு இதுதான் பிரச்சனை. இப்போ எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்த தனிப்பட்ட ரீதியிலையும் எங்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இல்லை. ஆனால் எங்களுக்கும் இந்த மாதிரி இடங்களில் பேசலாது. கண்டினியூவாக வந்து ஆங்கிலத்தை இங்கிலீஷை வந்து ஸ்பீக் பண்ணலாது, கதைக்கலாது. அப்போ நாங்கள் அப்படியான இடங்களில் எங்களுக்கு தெரிய வேண்டிய பிரச்சனைகளை விளங்காத பிரச்சனைனா எங்களோட பிள்ளைகள்ட்ட தான் கேட்குறோம். எங்களோட பிள்ளைகள் வந்து குழந்தை பிராயத்திலேருந்தே ஆங்கில கல்வியை கற்றவர்கள். ஆகவே எங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆகவே நாங்கள் ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறதோ, அவருக்கு கிடந்தம் படிக்கிறதோ அல்லது கேலி பண்ணுறதோ வந்து அது வந்து சரியான விஷயமாக இருக்காதுன்னு சொன்னால், அவர்கள் வந்து எங்களை போன்ற ஒரு பின்னணியில் வறிய குடும்பங்களில் இருந்து ஒரு பின்தங்கிய கிராமங்களில் இருந்து இந்த அரசியலுக்குள்ளே வந்தவர்கள். ஆங்கில புலமை அவர்களோட அடிப்படையில் இல்லாமல் கல்வி கற்று வந்து இந்த பேச்சு ஆங்கிலத்தை வந்து அவர்கள் சரளமாக பேசுவதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்களோடு நெருங்கி பழகாத ஒரு காரணமும் அல்லது ஒரு பயிற்சி இல்லை, ஆங்கில பயிற்சி இல்லை. அதை வந்து அவர்களுடைய சர்க்கிள் வந்து ஒரு சிங்களம் தனியாக பேசுகிற சர்க்கிளாக தான் இருந்திருக்கு. அதுதான் அந்த விஜித்தகரத்துக்கு இருக்கிற பிரச்சனையை தவிர அவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அந்த கேள்வி கேட்கிற நேரம் விஜித்த கேரத் வந்து அந்த பதிலளித்த முறை, அந்த பாடி லாங்குவேஜ் வந்து தவறாக இருந்தது. அதுதான் அவர் அதை தவிர்த்திருக்கலாம். அதில் வந்து எஸ்ஸா நோவான்னு கேட்கல, எஸ்ஓ நோவான்னு சொல்லி போட்டு விட்டுருக்கலாம். அதுக்கு திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போய்த்தான் இப்போ அவரை பாடி லாங்குவேஜ் அது ஒரு கேலியும் கிண்டலும் பண்ணுற கட்டத்தில் போயிருக்கு. அதை தவிர்த்திருக்கலாம் விஜித்த கேரத்துன்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது வந்து நேற்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஒரு பெரிய மிக பிரமாண்டமான ஒரு மகளிர் மாநாடு நடந்திருக்கு. அதில் ஜனாதிபதி உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஜனாதிபதி யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய பெண்கள் அமைப்பு கூட்டம் வருமென்னு சொல்லி. நான் கூட எதிர்பார்க்கல. ஆனால் மிகப்பெரிய அலை ஒன்று கொழும்பில் கூடியிருந்தது. ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சார காலத்தில் இருந்ததை விட அதுக்கு இணையான ஒரு கூட்டம் முடிதான். அது இதிலிருந்து தெரியுது ஜனாதிபதி மேலே மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான குறையும் இல்லை. கடந்த அரசாங்கங்கள் நடத்தின ஆக்களில் இருக்கக்கூடிய அதிருப்தி மக்கள் இன்னும் மாறையில் அது இன்னும் மேலோங்கி இருக்குது. ஜனாதிபதி மேலே அதீத நம்பிக்கை மக்கள் வச்சிருக்கிறாங்க என்பது இந்த பெண்களுடைய வருகையிலேருந்து தெரியுது. அடுத்தது வந்து ஜனாதிபதி இங்கே பேசல ஒரு விடயத்தை கூறுறார். ஒரு இடத்துல வந்து அவர் உணர்ச்சி வசப்படுறார். என்னன்னு சொன்னால், இந்த அநாத மடங்கள் அரசாங்கத்தின் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளுடைய பிரச்சனையை பற்றி பேசிக்க அவர் சொல்கிற இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த நாள் கூட தெரியாதாம். அவர்களுக்கு பிறந்த நாள் எது என்று கூட தெரியாத நிலைமையிலே அந்த பராமரிப்பு நிலைய அதிகாரிகளின் பேரில் தான் தங்களுடைய பெற்றார்களின் பேர் அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கவலைக்குரிய விஷயத்தையும் சொல்கிறார். அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவர் 18 வயசுக்கு பிறகு அவர்கள் வெளியால் போகைக்குள்ள அவர்களுக்கான எதிர்காலம் என்னென்னு சொல்லி தெரியாது. வெளியால் விட்டோன்னா அவர் எதிர்காலம் என்னென்னு தெரியாமல் திசை மாறி அவர்கள் திசை மாறி போகலாம்ன்றதுக்காக அவர்களை 18 வயதுக்கு மேலேயும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் வரைக்கும் தாங்கள் அவர்களை பாதுகாப்போம் என்று சொல்லியது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான
நிரந்தரமான வாய்ப்பு ஒன்று செய்கிறதுக்கும் தான் திட்டமிட்டிருக்காகவும் அதுக்கான திட்டமிடல்கள் நடந்து கொண்டிருக்கிறதாகவும் அதில் 5000 ரூபா வாய்ப்பு செய்து அதில் 3000 ரூபா அவர்களுக்கு கையில் கொடுக்குறதும் 2000 ரூபாய் நிரந்தரமாக அவருடைய சேமிப்பு கணக்குக்கு அனுப்புறதுமாக ஜனாதிபதி சொல்லிக்கிறேன். அதே நேரம் இந்த பிறந்த திகதி அதாவது தெரியலை, அவர்களுக்கு தெரியலை, அவருடைய நிலைமை இவ்வளோ பரிதாபகரமாக இருக்குன்னு சொல்லிடுற நேரத்தில் ஜனாதிபதி கண்கலங்கிட்டார். உண்மையில் நான் கூட அந்த இடத்துல கண்கலங்கிறேன்னு சொன்னால் இப்படி ஒரு பரிதாபகரமான நிலைமை எந்த குழந்தைக்கும் உலகத்தில் வரக்கூடாது. இன்றைக்கு இந்த மாதிரியான குழந்தைகளைத்தான் தலைவர் பிரபாகரன் செஞ்சோலை கிராமம் ஒன்று உருவாக்கி அங்கே தத்தெடுத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு பல்கலைக்கழகம் வரைக்கும் படிப்பித்து அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வழி சமைச்சு கொடுத்தார். அதில் குறிப்பிட்ட அளவினர் விடுதலை புலிகள் இயக்கத்திலையும் பிறகு சேர்ந்தவை. அவை பிறகு இன்றைக்கு படித்து பெரிய பெரிய ஆக்களை பல நாடுகள்லையும் இருக்கணும், இலங்கையிலையும் இருக்கணும், திருமணம் முடிச்சும் இருக்கணும். அந்த நிலைமையை அவர்கள் வழி தவறி போகக்கூடாத நிலைமையில தான் தலைவர் அவர்களை தத்தெடுத்து அந்த நேரம் அவர்களுக்கு சகல வசதிகளையும் கொடுத்து வளர்த்தது. அந்த ஒரு முகாமுக்குத்தான் செஞ்சோலை சிறுவர் முகாம் பராமரிப்பு நிலையத்துக்குத்தான் அந்த பாடசாலைக்குத்தான் விமான தாக்குதல் நடத்தி 60 குழந்தைகள் நடத்தி நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த மாதிரியான குழந்தைகளை தத்தெடுத்து இவ்வளவு காலம் இருந்த அரசுகள் இந்த குழந்தைகள் மீது அதீத அக்கறை செலுத்தியல். அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது, ஆட்சியாளர்கள் தங்களுடைய குழந்தைகள் மீது, தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி சொத்து சேர்க்கணும், தங்களோட குழந்தைகளை எப்படி சுபிட்சமாக வாழ வைக்கணும், தங்களோட குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், தங்களுடைய பரம்பரைக்கு வேண்டிய பணங்களை எப்படி சேர்க்கணும் என்றதிலே தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த நாட்டு மக்களுடைய ஏழை எளிய குழந்தைகள், வறிய மக்களுடைய குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் என்ற நிலைமையை பற்றி எந்த ஒரு அரசும் இவ்வாறான ஒரு தீர்க்கமான தீர்மானங்கள் எடுக்கல. ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தபடி அவருக்கு அந்த கதையை சொல்லிக்கொண்டு வரைக்கே கண்கலங்கிட்டு அது எங்களுக்கு பார்க்கல, எனக்கே சரி, எனக்கு கண்ணால் கண்ணீரே வந்துட்டு. அந்த மாதிரியான ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு தேவையானு சொல்லி இவ்வளோ காலம் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்து. இவ்வாறான தலைவர்கள் கடந்த காலங்கள் இருந்திருந்தால் இந்த நாட்டில் ஒரு இன மோதலே வந்திருக்காது, ஒரு போர் வந்திருக்காது, இவ்வளோ பெரிய அழிவுகள் வந்திருக்காது. ஆகவே இது ஒரு பெரிய சாதகமான மாற்றம். இந்த ஜனாதிபதி இந்த மக்கள் நம்புறதுக்கு இந்த வரைக்கும் இந்த சிங்கள மக்கள் பார்த்தா தெரியும். இந்த மகளிர் தினத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதாவது சுகதாஸ் வெளியில் வீதிகளெல்லாம் நிறைஞ்சு மக்கள் நின்று கொண்டிருந்தாங்க, அதுவும் பெண்கள். ஆகவே ஜனாதிபதி மேலே இந்த பெண்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்குது, அதை நாட்டு மக்களுக்கு பெருவாரியான நம்பிக்கை இருக்குது. என்னதான் ராஜபக்சர்கள், பிரேமதாசாக்கள், ரணில் விக்ரமசிங்காக்கள் கூறிக்கொண்டு வந்தாலும், பொய்களை அவிட்டு விட்டு அரசாங்கத்து மேலே பழிகளை போட்டு பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தி கொண்டு வந்தாலும் மக்கள் அதை நம்புறதுக்காக தயாராக என்று சொன்னால் இந்த அரசாங்கம் மோசடி செய்யாது, களவெடுக்காது என்று சொல்லி மக்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே ஜனாதிபதிக்கு இவ்வளவு ஆதரவு தொடர்ந்தும் இருப்பதை இட்டு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதி நேர்மையாக இருக்கிறார். அதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான தலைவர்கள் கடந்த காலத்தில் இருந்திருந்தால் இந்த நாடு இந்த நிலைமை, இந்த கடன் சுமையிலேயே எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் இன்றைக்கி இருக்காது. எங்களோட சுபிட்சமான நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு போயிருக்கலாம். இவ்வாறான உலக சர்வதேச நெருக்கடிகள் வேறு, பொருளாதார நெருக்கடி பிரச்சனை இருக்குது, கடன் கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள், இதுக்குள்ள இயற்கை அழிவு பிரச்சனை இருக்குது. இவ்வளோத்தையும் சமாளித்து கொண்டு ஒரு முன் அனுபவமற்ற ஒரு ஜனாதிபதி, முன்பு எந்த பதவியிலையும் இருக்காத ஒரு ஜனாதிபதி இவ்வளவுத்தையும் சமாளித்து கொண்டு வெற்றிகரமாக போகிறாருன்னு சொல்லிக்கல, அதை பாராட்டத்தான் வேணும். அவருடைய அரசாங்கத்தில் இருக்கிற வெளிநாட்டு அமைச்சருக்கு ஆங்கில புலமை போதாதுன்றதை விமர்சிக்கிறதை விட இதுக்கு யார் அடிகோலினார்கள் என்றதை பற்றி தோணும். 1940ஆம் ஆண்டுகளில் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க முதல்ல இலங்கையில் அநேகமான பேருக்கு ஆங்கிலம் தெரியும், ஆனால் எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்கா 1956ஆம் ஆண்டு தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிங்கள மக்களே தங்களுடைய வெளிநாட்டு அமைச்சரை நக்கல் அடிக்கிற கட்டத்தில் கொண்டு விட்டுருக்குன்னு சொன்னால் இதுக்கான காரணம் முன்னைய தலைவர்கள் பண்டாரநாயக்க போட்டு அடித்து வர தமிழர்களை அடக்கணும், ஒடுக்கணும், தமிழரோட திறமையை மலங்கடிக்கணும், தமிழர்கள் உயர் பதவிகளுக்கு வரக்கூடக்கூடாது, அவங்களுக்கு ஹை ஸ்கோரில் அவங்க பாஸ் பண்ணணும், சிங்கள மக்களுக்கு குறைஞ்ச ஸ்கோரில் பாஸ் பண்ணணும், பல்கலைக்கழக அந்த தரப்படுத்தல் சட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்த மட்டும் இல்லாமல் சிங்கள மட்டும் சட்டங்களை கொண்டு வந்ததின் தாக்கம் இப்போ சிங்கள மக்கள் நல்லா உணர்றாங்க. இந்த தாக்கத்தின் ஒரு பகுதி தான் விசித்த கேரத்தின் ஆங்கில புலமை, பேச்சாற்றல் போதாமை என்பதை மட்டும் எல்லாரும் உணர்வோம். சிங்கள மக்கள் இது உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் தங்களோட பிள்ளைகளை ஓடி பல டியூஷன் சென்டர்கள் பல அகாடமிகளுக்கு போட்டு பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க.
ஏன்னு சொன்னால் இந்த இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிஞ்ச புலமையாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மேல்தட்டு வர்க்கம் தொடர்ந்தும் இந்த மக்களை ஏமாற்றி தகரத்துக்கும் கக்கூசி போச்சிக்கும் பானுக்கும் பறிப்புக்கும் விலை குறைச்சும் கொடுத்தும் இந்த மக்களை ஏமாற்றி வாக்காளை பெற்று கடந்த ஆட்சிகளை நடத்தி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி இளைஞர் சமுதாயத்தையும் முட்டாள்களாக்கி அவர்களை ஒரு பேச்சாற்றலற்றவர்களாக்கி பாசை புலமைகளற்றவர்களாக்கி அறிவு புலமைகளற்றவர்களாக்கி மூடர்களாக்கி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கினதால தான் இன்றைக்கு சிங்கள மக்கள் இந்த ஆட்சியை மாற்றிக்கிறாங்க. ஆகவே 1956ஆம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயகா கொண்டு வந்த தனிச்சிங்கள சட்டத்தின் எதிரொலி தான் இந்த விஜித்த கேரத் மாதிரி ஆக்கள் இன்றைக்கு தடுமாறுறதுக்கான காரணம். ஆனால் இது தமிழ் மக்களுக்கும் இந்த பிரச்சனைக்கு முஸ்லீம் மக்களுக்கு இந்த பிரச்சனைக்குன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆங்கில புலமையில் இருந்த ஒரு கூட்டம் தொடர்ந்து தங்களை பிள்ளைகளை ஆங்கில புலமைப்படுத்தி வந்து இன்றைக்கு அவர்களுடைய சந்ததி தான் இன்றைக்கு உயர் ஆங்கில புலமை உள்ள சந்ததியாக இலங்கையில் இருந்து ஒன்றுக்கு மூவின மக்கள் சார்பில். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த சிங்களம் மட்டும் சட்ட காலகட்டத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் சிங்களத்தை மட்டும் படிக்க தூங்கினா தமிழ் மக்களுக்கு தமிழ் படிப்பிக்குதுன்னா அங்கு தமிழர்கள் பெரும்பாலும் அதை மீறியும் ஆங்கில புலமை பெற்று இன்றைக்கு வெளிநாடுகள்லையும் போய் ஒரு பாஷையும் தெரியாமல் போய் அங்கே போய் தங்களோட அறிவு கூர்மையால் இன்றைக்கி வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பெருவாரியான மக்கள் இந்த ஆங்கில புறமையாற்றி போனதுக்கான காரணம் எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயகா இந்த மாதிரியான மூடத்தனமான செயல்களால் தான் இன்றைக்கு விஜித்த கேரத் மாதிரியான ஆக்கள் உருவாகிறதுக்கான காரணம். ஆகவே விஜித்த கேரத்தை நக்கல் அடிக்கிறதாலேயோ ஜனாதிபதியை நக்கல் அடிக்கிறதாலேயோ மற்றது இந்த அரசாங்கத்தில் உள்ள மற்றாக்களை நக்கல் அடிக்கிறதாலேயோ எந்த பிரயோசனம் இல்லை. எங்களை நாங்களே நையாண்டி பண்ணுறதா தான் முடியுமேன்னு சொன்னால் இந்த சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தான் இந்த குழு அரசாங்கத்துக்கு வந்திருக்கு. அவை தங்களை மெருகேற்றி கொண்டு இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது தங்களை மெருகேற்றி கொண்டு முன்னுக்கு போயிடணும்னு நம்பலாம். ஏன்னா அவை சீராக செய்து எல்லா காரியங்களும் சீராக செய்து கொண்டு இருக்கணும். வெளிநாட்டு அமைச்சு சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதான் இன்றைக்கி ஈரான் நேவியை மீட்டு எந்த சர்வதேச சர்ச்சைகளும் இல்லாமல் அதை நியூட்ரல் பண்ணிக்கிறாங்க. ஆகவே அவங்களோட வேலையை அவங்க நியூட்டாக செய்கிறாங்க. இந்த ஆங்கில புலமை தான் அதுக்கு தேவையான இல்லை. அந்த இடத்துல விஜித்த கேரத் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிருக்கலாம் அல்லது விஜித்த கேரத் அந்த கொஷனை அந்த கேள்வி தவிர்த்திருக்கலாம். மறதாவது அந்த உடல் மொழி அவ்வளவு நல்லதாக இருக்கையில் அவர் அதில் குழப்பம் அடைஞ்சிட்டார். அதுக்கு அதான் காரணமே தவிர அதான் சொல்கிறது ஆங்கிலத்தில் பேசி மற்றவைகளை மட்டம் தட்டி மொட்டை அடித்து எங்களோட ஆக்களை அந்த மனோரீதியாக அடித்து உடைச்சதன் ஒரு வெளிப்பாடு தான் விஜித்த கேரத்தின் அந்த அந்த உடல் மொழி. ஆகவே இதை புரிஞ்சு கொள்ளணும். இது நாங்களும் சேர்ந்து அவங்கள நக்கல் அடிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அடுத்தது ஈரான் புதிய தலைவர் மொச்டாபா கமேனி அந்த பேரை உச்சரிக்க மேலாக இருக்கிற அது அவங்களோட மொழியில் வர பேர் மொச்டாபா கமேனியை நியமிச்சுக்கிறாங்க. அதுக்கு ட்ரம் சொல்லிக்கிறாருன்னு சொன்னால் எங்களை கலந்தாலோசிக்காமல் நியமித்தா நீண்ட காலம் வாழையில்லாதுன்ற மாதிரி ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். அது அதாவது ஈரான் தலைவர்கள் இதுக்கு மசீரமாய் தெரியல. அவங்க தங்களோட வேலையில் நிதானமாகவும் அதாவது நேர்த்தியாகவும் செயல்படுற மாதிரி தான் கிடக்குது. ஏனைய அரபு நாடுகள் தான் துடநடங்கியாக இப்போ தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. என்று சொன்னால் அந்த நாடுகள் இவ்வளோ தாக்குதல் நடத்தியும் திருப்பி ஈரானை தாக்கையில் அதாவது அச்சப்படுறாங்க. அது ஈரான் தன்னுடைய தாக்குதல் வலிமையை குறைக்கவும் இல்லை, தன்னுடைய வேலைகளை செய்து. அடுத்து அதே நேரம் இந்த மொஸ்டாபா கமீனி கமீனியுடைய ஒரு புதல்வர். இவர் தான் கமீனிக்கு ஆலோசகராக இருந்ததாக தகவல் வருது. அதாவது இவர் கமீனியுடைய ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர் தான் கமீனிக்கு ஆலோசகராக இருந்தார். இவர் ஒரு கல்விமான். இவர் ஆலோசகராக இருந்திருக்கிறார். கமீனி சில விஷயங்கள் கமீனி விரும்பல, அணு ஆயுதம் தயாரிக்கிறத விரும்பல, பெரிய லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை தயாரிக்கிறத கமீனி விரும்பல என்றும் இவர் தான் இல்லை, இவர் அதை விரும்பினதாகவும் அவர் அதை விரும்பாமல் தடுத்ததாகவும் தான் கருத்துக்கள் இருக்குது. அதாவது இவர் அதை முதலே செய்யணும்னு விரும்பினதாகவும் ஆனால் கமீனி அதை தடுத்து வந்ததாகவும் தான் காரணம். ஆனவே இந்த மொஸ்டாபாவுக்கு கமீனி அளவு அனுபவம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லி இவர் புது ஆள் இவர் செய்ய மாட்டான்னு நினைச்சா இல்லை, தவறு. கமீனியுடைய அந்த அரசியல் வாழ்க்கையில் பெரும்பகுதி இவர் ஆலோசகராக இருந்திருக்கார். ஆகவே அவருக்கு அதிக அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது. அவன் சரியாக செய்வார்னு நினைக்கலாம். ஆனால்
இந்த அமெரிக்காவுடைய நிபந்தனைகள் வந்து கடுமையாக இருக்கிறதால ஈரானுக்கு வந்து என்ன நடக்குமென்று தெரியாது. இந்த போர் வந்து விரைவாக முடியுமென்றது சமிக்கையும் இல்லை. அது தொடர்ந்து கொண்டு போகிற மாதிரி தான். ஏன்னா ஈரானும் இதை இழுத்தடிக்கத்தான் விரும்புது. இழுத்தடித்து இவையே ஒரு போர் பொறிக்குள்ளே சிக்க வச்சு பொருளாதார ஒரு தேக்க நிலையை உருவாக்க, உலகம் பூரா ஒரு பொருளாதார தேக்க நிலையை உருவாக்கி தனது இலக்கத்தான் அடையணும்னு சொல்லி ஈரான் விரும்புகிறதா தான் தெரியுது. இது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கீழே பதிஞ்சுன்னு போங்க. நன்றி, வணக்கம்.